உலகம் முழுவதும் குற்ற செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. பல நாடுகளில் ஆள்கடத்தலும் சட்டத்திற்கு புறம்பான குற்றங்களும் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. குற்றவாளிகளை அடைப்பதற்கென்றே உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளிலும் விதவிதமான சிறைச்சாலைகள் கட்டப்பட்டுள்ளன. கைதிகளை திருத்தும் சிறைச்சாலைகள் முதல் கைதிகளை கொடுமைப்படுத்தும் சிறைச்சாலைகள் வரை உலகம் முழுவதும் பல சிறைச்சாலைகள் உள்ளன. குற்றங்கள் வேகமாக அதிகரித்து வரும் இந்த காலகட்டத்தில் குற்ற விகிதங்களை குறைப்பதன் மூலம் தங்கள் சிறைச்சாலைகளை மூடும் நிலைக்கு ஒரு ஐரோப்பிய நாடு வந்துள்ளது. பல நாடுகள் கைதிகளுக்கு போதுமான சிறைச்சாலைகள் இல்லாமல் போராடுகையில் நெதர்லாந்து ஒரு தனித்துவமான சவாலை எதிர்கொள்கிறது. அதுதான் கைதிகளின் போதாமை. இங்கிலாந்து மற்றும் பிற நாடுகளைப் போலல்லாமல் டச்சு சிறை அமைப்பு குறைந்த குற்ற விகிதங்கள் காரணமாக வெற்று அறைகளுடன் போராடுகிறது. இது நம்புவதற்கு கடினமாக இருந்தாலும் நெதர்லாந்து கைதிகள் இல்லாத நாடாக மாறியுள்ளது. 11 ஆண்டுகளுக்கு முன்பு 2013இல் நெதர்லாந்தில் 19 கைதிகள் மட்டுமே இருந்தனர். 2018இல் அதுவும் குறைந்து கைதிகளே இல்லாத நாடாக நெதர்லாந்து மாறியது. 2016இல் வெளியிடப்பட்ட டெலிகிராப் UK அறிக்கையின்படி அடுத்த 5 ஆண்டுகளில் நெதர்லாந்தின் ஒட்டுமொத்த குற்றங்கள் ஆண்டுக்கு 0.9% குறையும் என்று பரிந்துரைத்தது. இதனால் சிறைகளை மூடிவிடலாம் என்று பரிந்துரை செய்யப்பட்டது. ஆனாலும் இதில் ஒரு சிக்கல் எழுந்தது. சிறைச்சாலைகளை மூடுவது என்பது சுமார் 2000 பேர் வேலை இழக்க நேரிடும் சூழலை ஏற்படுத்தியது. அவர்களில் 700 பேர் மட்டுமே அரசாங்கத்திற்கு கிடைக்கக்கூடிய மற்ற பணிகளுக்கு மாற்றப்படுவார்கள். இருப்பினும் இந்த முடிவு நாடு ஒரு அமைப்பாகவும் அரசாங்கமாகவும் மற்றும் குடிமக்களாகவும் வெற்றி பெற்றுள்ளது என்பதையும் குறிக்கும் என்று கூறப்பட்டது. சிறை அதிகாரிகளின் வேலையை கருத்தில் கொண்டு மற்றொரு முடிவெடுக்கப்பட்டது. மற்ற நாடுகள் உணவு மற்றும் வாகனங்கள் போன்றவற்றை இறக்குமதி செய்தபோது நெதர்லாந்து கைதிகளை இறக்குமதி செய்தது. காலி சிறைகளின் பிரச்சினையால் கடந்த ஆண்டு நெதர்லாந்து நார்வேயில் இருந்து கைதிகளை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைக்கு வந்தது. நெதர்லாந்தில் கைதிகளை கண்காணிக்க ஒரு சிறப்பு சாதனம் உள்ளது. கணுக்கால் கண்காணிப்பு அமைப்பு என்பது வீட்டுக் காவலில் உள்ள பிரதிவாதிகள் அல்லது சிறைகளில் உள்ள கைதிகள் அனைத்து நேரங்களிலும் அணிய வேண்டிய ஒரு சாதனமாகும். இந்த சாதனம் பிரதிவாதிகளின் இருப்பிடத்தைக் கொண்ட ரேடியோ அலைவரிசை சமிக்ஞையை தொடர்ந்து அனுப்புகிறது. ஒரு குற்றவாளி அனுமதிக்கப்பட்ட எல்லைக்கு வெளியே சென்றால் உடனடியாக காவல்துறைக்கு எச்சரிக்கை அறிவிக்கப்படும். கணுக்கால் கண்காணிப்பு அமைப்பு பாரம்பரிய சிறைவாசத்திற்கு மாறாக நாட்டில் மறுசீரமைப்பு சிறைச்சாலைகளின் நோக்கமான தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி மீண்டும் குற்றம் செய்யும் போக்கு விகிதத்தை பாதியாக குறைக்க வழிவகுத்தது. எனவே கைதிகளை நாள் முழுவதும் உட்கார வைக்காமல் வேலை செய்து அவர்களை மீண்டும் சகஜ வாழ்க்கைக்கு கொண்டுவர இது உதவுகிறது.